வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான நம்பர் வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 447. ஓகேங்களா? ஸோ இந்த 447 அப்படின்ற நம்பர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏப்ரல் 1 வந்து இந்த 44 அப்படின்ற டபுள்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 தென் 11 இந்த 44 வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த ரூட்டுமே வந்து பிசியில் வந்து 18 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து நல்ல ரூட்டு. அந்த 18 எப்படி கொடுத்துருந்தான், 14 எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் வந்து 18க்கு ஏற்கனவே ஒரு 18 அப்படி 618 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 37க்கு ஒரு 78 அப்படின்ற நம்பரும் அடிச்சிட்டான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 96 பிசியில் இருக்குது. அந்த 96க்கு ஒரு 14 அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிசியில் 14 அப்படின்னு சொல்லி ஒரு 814. இந்த 814 அப்படின்ற நம்பர் வந்து போன மாதம் வந்து 815 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். அடுத்தது 816 அப்படின்ற நம்பரும் வந்துருச்சு. ஸோ கேப் நம்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 814 அப்படின்ற நம்பர் வந்து கேப் நம்பராக இருக்கிறதுனால தான் வந்து 814 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 815 816. ஸோ அதுக்கு கேப் நம்பர் வந்து 814. ஸோ அந்த 14 வந்து பிசியில் வந்து அடிப்பான் அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து அவன் பிசியில் அந்த 14 அப்படின்ற நம்பர் வந்து இந்த மந்தில் கண்டிப்பாக அவன் அடிச்சிருவான். ஏன்னா இந்த ரூட்டு அவன் கரெக்டாக வந்து அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் இந்த மந்தில் கண்டிப்பாக பிசியில் 14 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த ஏபியில் வந்து இந்த 44 இந்த 1 வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அவன் வந்து இந்த 44க்கு ஒரு 98 அப்படின்ற நம்பர் வந்து 2 அடிச்சிருக்கான். ஸோ இந்த 98 அவன் அப்படியே திருப்பி 2 ரிப்பீட் பண்ண மாதிரி 12 ரிப்பீட் பண்ணுவானா அப்படின்றது வந்து டவுட். ஒருவேளை ஸ்வாப் பண்ணி ஏபியில் 89 அப்படின்ற நம்பர் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 88க்கு 44க்கு ஒரு 98 கொடுத்த மாதிரி இந்த 98 டேரெக்டாக கொடுக்காம ஸ்வாப் பண்ணி 89 அப்படின்ற நம்பரும் கொடுக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மந்த்லி சார்ட்டில் ஏன்னா இது வந்து ரெண்டு இதுலையுமே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நான் 89 கொடுக்குறேன். ஒரு வேளை ஏன்னா சண்டேயை பொறுத்த வரைக்கும் அவன் வீக்லி சார்ட்டில் அவன் எப்படி கொடுப்பான்றதை நமக்கு வீக்லி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லி சார்ட்டில் அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வீக்லி சார்ட்டில் அவன் கரெக்டாக ஒரு கேம் ஆடிட்டே வரான். அதாவது முந்தின வாரம் கொடுத்த நம்பர்லேருந்து தான் அடுத்த வாரத்துக்கான ரிசல்ட்டு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேம் அவன் ஆடிட்டு வரான். ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி நாளைக்குமே அவன் அந்த நம்பரை அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா நம்ம கேம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து நம்ம லாஜிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது வந்து 518. பிசியில் வந்து 18 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ அதோட ஃபுல் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 063. ஓகேங்களா? இது இதோட பவர் நம்பர் 518ஓட ஃபுல் பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 063. இந்த 063 அப்படின்ற நம்பர் வந்து ஒருவேளை நாளைக்கு அதை அவன் வந்து ரிப்பீட் பண்ணுறான் அப்படின்னா ரிப்பீட் பண்ணால் ஏபிபிசி ஏசி அப்படின்றதுல வந்து 63 அப்படின்னு நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த 63 அவன் பிசியில் வச்சுட்டான், அடுத்தது ஏசியில் வச்சுட்டான், ஏபிலையுமே 63 அப்படின்னு நம்பர் வந்து வச்சுட்டான். ஸோ கேம் வந்து 63க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 518 அவன் ரிப்பீட் பண்ணுறதுக்கு கேம் அதில் இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து 63 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் கொடுக்கல உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவன் அதோட முன்னாடி நாள் போயிட்டு 890 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு வேளை அவன் திருப்புறான் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மந்த்லி சார்ட்டில் 89 அதாவது 98 ஏபியில் அவன் ஸ்வாப் பண்ணி 89 கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏபியில் 89 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நாளைக்கு ஏபியில் 89 ஏன்னா வந்து நம்ம பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் அவன் கொண்டு வரான் அப்படின்னா ஏபி பிசி ஏசியில் அடிச்சிருவான் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கெஸ்ஸிங்கில் வந்து
வந்து கரெக்டான லாஜிக் வருது. ஏன்னா அவன் முன்னாடிலாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வீக்குமே வந்து ஒரு நம்பரை அவன் அழகாக வந்து அடுத்தடுத்த நாள் வந்து ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ அதுக்கு அடுத்ததில் வந்து இந்த 03க்கு ஒரு 08, ஒரு 35, அதாவது இந்த 80க்கு ஒரு 35, அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த 63க்கு ஒரு 18, அதே மாதிரி ஒரு ஏபிலையோ பிசிலையோ இந்த நம்பரை வந்து கரெக்டாக அவன் கேம் ஆடிட்டே வரான். சண்டே வீக்கை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கும் ஒரு கேம் அனுப்புகிறேன். ஏன்னா வந்து நான் அடுத்த நாளைக்கு இந்த ரூட் எடுக்கும்போது கரெக்டாக வந்து இந்த நம்பர் வந்து மாட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து 063 அப்படின்னு நம்பர் வந்து கொடுக்க முடியாது. அந்த 063 அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படின்னா அவன் கரெக்டாக வந்து அந்த நம்பர் வந்து கேமில் வந்து முடிச்சிட்டான். ஸோ பிசி, ஏசி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைமுமே அவன் முடிச்சிட்டான் கேமை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவன் என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ பார்க்கும்போது 890 அப்படின்ற நம்பர் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 890 அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 443 அப்படின்ற நம்பர் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 98 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து வச்சுட்டு 0, அதாவது 980 அப்படின்ற நம்பர் வந்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ ஒருவேளை என்னோட கெஸ்ஸிங் வந்து நாளைக்கு கரெக்டாக இருக்குது, என்னோட பேட்டர்ன் கரெக்டாக போகுது அப்படின்னா இந்த 980 அவன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம இந்த 890 திருப்பி ஒருவேளை சி போர்டை மட்டும் அவன் 5 அப்படின்னு வச்சு 895 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக அவன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பேட்டர்ன் கரெக்டாக உட்காருது. ஸோ 895 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு 12ஆம் தேதிக்கான ரிசல்ட்டாக இருக்கலாம். ஏன்னா பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. இந்த டபுள்ஸ் வரும்போது எப்படிலாம் நீங்கள் வந்து இந்த 44, ஏன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 77, இங்கே வந்து 1ஆம் தேதி அந்த 44க்கு திருப்பி அவன் வந்து ஒரு 98, அதாவது இந்த 22க்கு இங்கே பாருங்கள் ஒரு 77 ஏபியில் கொடுத்துட்டான். அடுத்தது இந்த 44 ரிப்பீட் ஆகிருக்கான். இந்த 44க்கு ஒரு வேளை 99 அப்படின்றத தான் அவன் 44ன்னு திருப்பி வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 44மே வந்து அவன் எப்படி திருப்பி இருக்கான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் வந்து 99. இந்த 99ஐயும் அவன் திருப்பி அழகாக வந்து அந்த 98ன்றதை 89 வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஏபியில் வந்து 89 அப்படின்னு நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ 89 0 அப்படின்னு நீங்கள் 0 ஜி போர்டில் வைக்கிறது தான். ஏன்னா வந்து அவன் ஏற்கனவே வந்து சி போர்டில் வந்து 890 0 வந்து வச்சிருக்கான். ஸோ ஒருவேளை அந்த ஒரு நம்பரை மட்டும் திருப்பி 895 அப்படின்ற நம்பரும் கொடுக்கலாம். இல்லை அவன் ஃபுல் நம்பருமே அவன் ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னா 345 அப்படின்ற நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டைரக்ட் நம்பர் ட்ரை பண்ணுறது இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை அதோட பவர் நம்பர் ட்ரை பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 2 ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா பேட்டர்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மந்த்லி சார்ட்லேயும் வந்து கரெக்டாக அந்த ரூட் எடுக்கும்போது அந்த நம்பரும் வந்துருச்சு. ஸோ வீக்லி சார்ட்லேயும் ரூட் எடுக்கும்போதும் கரெக்டாக அந்த நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் வீக்லி சார்ட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மந்த்லி சார்ட்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு சண்டே. ஸோ கரெக்டாக பேட்டர்னை பார்த்து விளையாடுங்க. இந்த பேட்டர்ன் ஒரு நல்ல பேட்டர்னை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த பேட்டர்னில் வந்து உட்காருது. அதனால தான் அன்றைக்கி முன்னாடி இருக்க நம்பரை வந்து நான் 890 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக 890ன்னு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை சி போர்டை மாற்றி 5 வச்சு நீங்கள் 895 ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல் நம்பருமே அதை வந்து பவர் நம்பராக மாற்றி 345 அப்படின்ற நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, நான் 3 ரூட்டுமே சொல்லிட்டேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து எதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை என் பேட்டர்னை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் நாளைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த பேட்டர்ன் நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.